இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு மணமகனை காமிக்கிறாங்க. அவரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு எனக்காக என்னுடைய மனைவி முதலிரவு அறையில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி ஜாலியா முதலிரவை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க மனைவி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. கண்ல இருந்து ரத்தமா ஊத்திருக்கு. அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போனாங்களா இல்ல யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, இந்த புருஷங்காரனே கொலை பண்ணானா அப்படின்னா தெரியவே இல்ல மக்களே. இந்த படத்துடைய கதையே இதுதான். தொடர்ந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருக்க பெண்கள் எல்லாரும் இறந்து போறாங்க. இது கொலையா தற்கொலையா இங்க என்ன விஷயம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் முழுக்கவே நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல உங்களுக்கு ஆடி ஆஃபரா போட்டோ வாலெட்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு மக்களே. கிட்டத்தட்ட 40% 400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு 549K போட்டோ வாலெட் கிடைக்க போகுது. இதுல நீங்க எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு போட்டோ வேணுமா நேம் வேணுமா, அந்த போட்டோ இல்ல நேம் அந்த கஸ்டமைஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சார்ஜ் ஆகும். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த டெட் பாடியை பார்த்து கணவன் ஷாக் ஆகுறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நமக்கு ஒரு கணவன் மனைவியை காமிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள சரியான சண்டை. புருஷன் பொண்டாட்டியை போட்டு போலன்னு பொழக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த ஆளு வெறி பிடிச்ச மாதிரி தண்ணிய சூடு பண்ணி அந்த கொதிக்க தண்ணிய கொண்டு வந்து பொண்டாட்டி மேல ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அங்க கரெக்டா ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோயின் எஸ்ஐயா இருப்பாங்க. யாரோ கால் பண்ணி இங்க புருஷன் பொண்டாட்டி சண்டை, புருஷன் பொண்டாட்டிய போட்டு பொலன்னு பொழக்கிறாரு அப்படின்னு சொல்ல இவங்களும் ஸ்பாட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி அப்படின்னா இவ்வளவு கொடுமைப்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சிப்ளிங்க சதிச்சு விட்டு போட்டு சமையா அடிச்சு கைது பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினால அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியல மக்களே. சண்டை நடந்தது என்னமோ உண்மைதான். அந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிய புடுங்கி போட்டு அதுக்கப்புறம் கைது பண்ணி கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு சாதாரண எஸ்ஐயா இருக்காங்க, இன்னொன்னு பொண்ணா இருக்காங்க அப்படின்னு பெருசா யாருமே மதிக்கவே மாட்டாங்க. அதுலயும் நம்ம ஹீரோயினுக்கு இன்ஸ்பெக்டர் மேலதிகாரி சுத்தமா மதிக்கவே மாட்டாரு. நான் சொல்றத மட்டும் பண்ணு, இதை தாண்டி எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன் மக்களே. இப்ப அந்த ஆளை கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது அந்த ஆளுடைய பொண்ணு அங்க உட்காந்துட்டு அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ண போறீங்க, அப்பா திரும்பி வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு பேசி புரிய வைக்க போறோம், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது, உன்னை பாத்துக்க அம்மா இருக்காங்க, அம்மாவை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் யாருக்காகவோ போயிட்டு தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஹஸ்பண்ட் கால் பண்றாரு. என்னமா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ல தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஏன் கூட கான்ஸ்டபிள்லாம் இல்லையா, ஏன் தனியா வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன விஷயம்லாம் தெரியல, இன்ஸ்பெக்டர் வந்துகிட்டு இருக்காராம், வெயிட் பண்ணு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது சரிமா பாத்துப்போ, நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல இன்ஸ்பெக்டருடைய வண்டி வருது. சரிங்க நான் அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வண்டிக்குள்ள ஏறி உட்காந்து சார் இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிக்னிக் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆளு சரியான தலகணம் பிடிச்சவன் போல மக்களே. நம்ம ஹீரோயினை மதிக்கவே மாட்டான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா பைத்தியம் முடிச்ச பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார இவங்க கிளம்பி எங்க வராங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கணவன் மனைவியை காமிச்சிருப்பாங்க. அதுல கணவன் முதலிரவு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க மனைவி இறந்து கிடப்பாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு தான் இப்ப இந்த டீம் வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் போயிட்டு மனைவி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு இவங்க விஷம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க. கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருந்திருக்கும், இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. டே மாப்ள நீ ஏதாவது டவுரி கேட்டியா அப்படின்னும் போது டவுரியும் கேட்கல ஜவுளியும் கேட்கல, நாங்க ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, நாங்க இந்த மாதிரி வரதட்சணெல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னும் போது டே இது அந்த பொண்ணுக்கு 2வது கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள சொல்றான். அதான் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்துல பெருசா விருப்பம் இல்லையா என்னன்னு தெரியல, நீ ஏதாவது கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாதியா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்பாவும் வந்துட்டு நாங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி கட்டாய கல்யாணம்லாம் பண்ண மாட்டோம், என்னுடைய பையன் அந்த பொண்ணு லவ் பண்ணி புடிச்சு வீட்டுல சொல்லி அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க, இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, கல்யாணத்திலயும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோயின் கடைசியா இந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணு என்ன மென்டல் கண்டிஷன்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ண போற, முதல் கல்யாணம் பிடிக்கல அப்படின்னா 2வது கல்யாணம் பண்ணா, இந்த கல்யாணமும் பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, நீ இப்போ இந்த மென்டல் கண்டிஷனை பத்திலாம் கேட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்க இல்ல சார் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுல ஏதோ பிரச்சனை அப்படின்றதுக்காகலாம் சாதாரணமா தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, கண்டிப்பா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், இல்ல அப்படின்னா வேற காரணம்
கூட இருக்கலாம் அப்படின்னும் போது பெரிய அதிகாரி நான் இருக்கும்போது உன் இஷ்டத்துக்கு நீயே பேசிட்டு இருப்பியா, நீ போயிட்டு அந்த ஃபைலை கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு இங்க பாரு இப்போ ஃபாரன்சிக்க வர வச்சு தெளிவா இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அப்ப கூட இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா அப்படின்னா வரப்போகுது. ஆனாலும் உன்னுடைய பேரும் சேர்ந்து போட்டோல நியூஸ் பேப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாளிச்சு எடுத்துருவாங்க. பரவாயில்லையா, அதுக்கப்புறம் உன்னுடைய நல்ல குடும்பம் நாரி போன குடும்பமா மாறிடும் அப்படின்னும் போது ஐயா அந்த மாதிரிலாம் நடக்காம பாத்துக்கோங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அது போலவே கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படி வா வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சாதாரண தற்கொலை கேஸ், இந்த கேஸ்ல சந்தேகப்படும்படியா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சப்பையா இந்த ஆளு கேஸ முடிக்கிறான். இந்த ஆளு சரியான சோம்பேறி இன்ஸ்பெக்டர் போல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு கண்ணாடிக்கார பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் கார்டன்லயே படுத்து தூங்கிட்டு இருக்கான், ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த கடையை ரெண்டுக்கு விட்டுருப்பாரு பாத்தீங்களா, அவரு அங்க வந்துட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கும் போது இவனும் வந்து கதவை திறக்க என்னப்பா தம்பி எப்பயுமே வழக்கமா சீக்கிரமா கடையை திறப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு, அதான் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னும் போது இல்ல அங்கிள் நைட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு, அதான் இப்பதான் கண்ணை முடிச்சேன் அப்படின்னும் போது பரவாயில்லப்பா நீ வேலையை ஆரம்பி, சும்மா இந்த பக்கம் வந்தேன் அதான் ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னும் போது ரெண்ட வந்துட்டு ஈவினிங் கொடுக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னும் போது பரவாயில்லப்பா பொறுமையா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்புறாரு. இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு தெரியாது, போக போக தெரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டேஷன்ல ஒரு ஏட்டு கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் விஷயமா போகணும், அந்த கேஸ்ல என்னமோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு, ஆனா இன்ஸ்பெக்டர் ஒழுங்கா விசாரிக்காம சப்பையா அந்த கேஸ மூடிட்டு வந்துட்டாரு, கண்டிப்பா அந்த கேஸ்ல என்னமோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க இவங்க இன்ஸ்பெக்டருக்கு பின்னாடி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அந்த ஸ்டேஷன்ல இருக்க யாரோ பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டயே போட்டு கொடுக்க அவரு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வச்சு என்னமா எனக்கு பின்னாடி பக்கமா பேசிட்டு இருக்கியா, இதெல்லாம் உனக்கு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் தப்பாவே பேசவே இல்ல, எனக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண, மத்தபடி நான் உங்களை பத்தி தப்பாலாம் பேசவே இல்லை அப்படின்னு. இங்க பாரு அது ஒரு சப்பையான தற்கொலை கேஸ், அந்த கேஸ விசாரிச்சு இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருங்க சார், ரெண்டாவது கல்யாணம் ஒன்னும் அசிங்கமான விஷயம்லாம் கிடையாது, ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதுக்காகலாம் தற்கொலைலாம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னும் போது இங்க பாருமா இங்க நான் தான் சீஃப், நான் சொல்றபடிதான் கேட்டு நீயும் நடக்கணும் மத்தவங்களும் நடக்கணும், என்ன மீறி உன் இஷ்டத்துக்கு நீ எதுவுமே பேசவும் கூடாது பண்ணவும் கூடாது. இதே போல உங்க அப்பா ஓவரா பண்ணி தான் உன்னுடைய அம்மா ஓடி போயிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க அப்பா வளர்த்தாரு, இப்ப வந்துட்டு அடுத்து உங்க அப்பாவுடைய தயவால தான் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு, நீயும் டிபார்ட்மெண்ட்ல அது பண்றேன் இது பண்றேன் சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டையே கட்டிட்டு அழுது அப்படின்னா உன்னுடைய புருஷனும் உன்னை விட்டு ஓடி போயிடுவாரு அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே ஹீரோயின் என்ன விஷயம் ஆச்சுன்னு யோசிச்சு பாக்குறாங்க. வழக்கமாவே ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அம்மா தான் வந்து கூட்டிட்டு போவாங்க, இன்னைக்கு அப்பா வந்து கூட்டிட்டு போறாரு, அப்பா அம்மா எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கப்புறம் அம்மா இல்ல நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கண் கலங்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும் போது அங்க வந்த இந்த இன்ஸ்பெக்டர் டமான்னு டேபிள தட்டுறாரு. இவங்க அப்படியே பயந்து போயிட்டு கண்ணை முடிக்கிறாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க போல. எங்கம்மா நான் கேட்ட கூல்ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி பாக்க சரி ஓகே வேணாம் நீயே அந்த கூல்ட்ரிங்க வாங்கி முகம் கழுவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கேஸ ஒரு தற்கொலை கேஸ்னு எழுதி ஃபைல் பண்ணு அப்படின்னும் போது சார் இன்னும் அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட வரல, அட்லீஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்குமாச்சு வெயிட் பண்ணலாம், எதுக்காக அவசர அவசரமா இந்த கேஸ முடிக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு நான் தான் சீஃப், நான் சொல்றபடி கேளு, ஒரு வாட்டியும் எல்லாமே என்னால உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போறாரு. இப்ப அப்படியே ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, மேபி நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னா எப்படி விசாரிச்சிருப்பேன் அப்படின்ற விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க ஸ்பாட்டுக்கு போனோனே ஏதாவது குழு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் புருஷங்காரனை கூப்பிட்டு உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க இல்ல எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அப்படின்னா முன்னாள் கணவனால ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும் போது அதுவும் இல்ல, ரெண்டு பேருக்குமே பிடிக்காம டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் நானும் இவளும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் மாமியார் கிட்ட போயிட்டு நீங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா, கடைசியா உங்க மருமக என்ன சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா நாங்க எதுவுமே செஞ்சு கொடுக்கல, அவளுடைய வீட்ல இருந்தே ஃபுட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இவங்க டக்குன்னு மறுபடியும் கனவு வந்து கண்ண முடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே கனவு தான் போல மக்களே, ஆக்சுவலா இவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரியா, அதுக்காக உங்க ஹஸ்பண்ட் பூங்கொத்தும் அதுக்கப்புறம் சாப்பாடும் அமுச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போனா இவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னம்மா உனக்கு தான் கல்யாண நாள், நீயே
லேட்டா வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போலீஸ் வேலை அப்படின்றது 9 மணிக்கு ஆரம்பிக்கும் 5 மணிக்கு முடியும், இந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது, எப்ப வேணா என்ன வேலை வேணா வரும், நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அந்த ஷூ எல்லாம் கழட்டிட்டு இருக்கும்போது அப்போ ஹஸ்பண்ட் வராரு. வரும்போதே கிஃப்டோட வரும்போது பாத்தியா பயவுல சைலண்டா கிஃப்டோட வரா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சொந்தக்காரங்களாம் கலாய்க்க அவர் மறைச்சிட்டே உள்ளுக்குள்ள போறாரு. அப்புறம் இவங்களும் உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன விஷயமாச்சோ எல்லாமே சொல்லும் போது எல்லா இடத்துலயும் உன்னுடைய இன்ஸ்பெக்டர் மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, நம்ம அந்த ஆட்கள் எல்லாம் கண்டுக்கவே கூடாது, தட்டி ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடே வெளியே போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இந்த கேஸ பத்தி சொல்லுவாங்க. கேஸ பத்தி சொல்லி இந்த ஆளு விசாரிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரமா இருப்பாங்க. அம்மா நானும் இதே போல ஒரு கேஸ பத்தி இதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுல குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், அந்த வீட்லயும் 2வது கல்யாணம் ஒரு பொண்ணு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போனா, அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லயே அந்த பொண்ணு அநியாயமா இறந்து கிடந்தா அப்படின்னு சொல்லும் போது ஏமா நீ உண்மையா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏமா போய் சொல்ல போறேன், உண்மையா என் கண்ணால பார்த்தேன், ஏன்னா அந்த வீட்டுக்கு தான் நான் குக் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லும் போது என்னடா இது இந்த கேஸுக்கும் அந்த கேஸுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த கண்ணாடிக்கார பையனை காமிக்கிறாங்க. இவன் கார்டன்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இதே டைம்ல மறுபடியும் ஒரு மணப்பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்களும் கல்யாணம் முடிஞ்சு புருஷன் இப்ப வருவான் அப்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது இவங்களுக்கு என்னமோ நடக்குது, நெஞ்ச புடிச்சிட்டு அப்படியே கத்திக்கிட்டே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே போயிட்டு நிக்க முடியாம பால்கனில இருந்து தவறி கீழே ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து இறந்து போறாங்க. இவங்க எப்படி விழுந்து இறந்து போனாங்களோ அதே விஷயத்த அந்த கண்ணாடிக்காரன் பண்ணி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பெண்கள்லாம் இறந்து போனாங்க பாத்தீங்களா, இதுக்கும் இந்த பையனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா வேலைக்காரமா சொன்னாங்க பாத்தீங்களா, வேற ஒரு ஊர்ல 7 மாசத்துக்கு முன்னாடி இதே போல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போன பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு எனக்கு குறிப்பிட்ட இந்த கேஸ் உடைய டீடைல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு கால் பண்ணி சொல்லவே இல்ல, நீங்களா வந்து கேக்குறீங்க, இது அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நானே கால் பண்ணி என்ன விஷயம்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க எதுக்கு அங்க வந்தாங்க, எங்க போனை கொடுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட போனை கொடுக்க, ஏமா நீ எப்பயுமே நான் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டியா, இப்ப எதுக்கு கிளம்பி அந்த ஊருக்கு போயிருக்க, அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ நம்ம ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணோம் இல்லையா, அதே போல 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்லயே இறந்து போயிருக்கா, அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, நம்ம இந்த கேஸுடைய ரிப்போர்ட்டையும் வாங்கி படிச்சு பார்த்தோம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது ஒரு மண்ணும் பண்ண முடியாது, ஒழுங்கு மரியாதையா நீ எங்க கிளம்பி வா, நீ என்கிட்ட சொல்லாம கொல்லாம எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு, நீ மதிக்கவே மாட்ற, மேலதிகாரி சொல்ற பேச்ச கேட்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சஸ்பெண்ட் பண்ண போறேன், நீ முதல்ல கிளம்பி ஸ்டேஷனுக்கு வான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கண்ணாடிக்கார பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் வழக்கம் போல அவனுடைய ஃபிளவர் ஷாப்ல ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க சங்கர்னு ஒருத்தர் வராரு. இதுக்கு முன்னாடி நான் நிறைய கடைகள்ல போயிட்டு ஃபிளவர் வாங்கியிருக்கேன், ஆனா உன்னுடைய கடையில கிடைக்கிற மாதிரி பூ வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது ஆமாமா என்னுடைய பூக்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பவர் இருக்கு, என்னுடைய பூக்கள் உறைஞ்சு போன இதயத்தையும் ஒட்ட வைக்கும், ஆமா நீங்க எப்ப பார்த்தாலும் பூ தான் வாங்கிட்டு போறீங்க, எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நீ தான் வந்து டெக்கரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அந்த வயசான ஏட்டுக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கும் போது ஆக்சுவலா உன்னுடைய அப்பா இங்க இன்ஸ்பெக்டரா இருக்கும் போது இந்த ஆளு ஜூனியரா இருந்தாரு, அப்பயே இந்த ஆளு ஒழுங்கா வேலை பார்க்காம இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு சோம்பேறியா இருந்துகிட்டு இருப்பான், இப்பயும் அதே போல் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம எப்படி ஒரு கேஸ ஹேண்டில் பண்ணுமோ இதே போல ஒரு பேட்டர்ன்ல 7 மாசத்துக்கு முன்னாடி வேற ஒரு ஊர்ல வேற ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, 2 பேருமே ஃபர்ஸ்ட் நைட்ல விஷம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க, 2 பேருக்குமே அது 2வது கல்யாணம், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒத்து போகுது, இல்ல என்னமோ இருக்கு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இந்த ஆளு ஹெல்ப் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் இந்த போலீஸும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த அங்க இருக்க ஒரு போலீஸ் பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ண போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த கண்ணாடிக்கார பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பில்டிங் கிட்ட போறா மக்களே, இவனை வேற யாரோ கார்ல ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயம் நியூஸ் பேப்பர்ல வருது. இவங்க இது எதுவுமே தெரியாம ஸ்டேஷனுக்கு வந்தா அங்க ஒரு மேலதிகாரி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க அப்படின்னு போது ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது நீ இந்த கேஸ பத்தி என்னமா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலதிகாரி கேட்கும்போது இந்த கேஸுக்கும் அந்த கேஸுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, யாரோ கொலை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது கொலையா இல்ல வேற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது இப்ப நீ சொல்ற இந்த எல்லா விஷயத்துக்கும் என்னமா ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த ப்ரூஃபுமே கிடையாது, நானா தான் யோசிச்சு சொல்றேன், இது எல்லாமே என்னுடைய தியரி அப்படின்னு சொல்றாங்க. ஏமா ஒன்னுத்துக்கும் விளங்காத இந்த தியரியை மட்டும் வச்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர்ல எப்படி போயிட்டு பேட்டி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனது பேட்டியா நான் எப்ப கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதான் இப்ப நம்ம ஊர் முழுக்க இந்த விஷயம் தான் ஹாட் டாபிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க, நீயா சுயமா யோசிச்சு ஹீரோ ஆகலான்னு பாக்குறியா? முதல்ல மேலதிகாரி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணு, உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்ட அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஒழுங்கு மரியாதையா மத்தவங்களுக்கு முன்னாடி போயிட்டு மன்னிப்பு கேளு, உன்னை நான் வந்துட்டு நீ பண்ண இந்த விஷயத்துக்காக 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க பேசின விஷயத்த ஒரு போலீஸ் கேட்டாரு பாத்தீங்களா, அவர் தான் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சோகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் தான் ஹெட் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இந்த 6 மாச சஸ்பென்ஷனை நமக்கு இதுவா பயன்படுத்திக்கலாம், நீ வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போயிட்ட, உனக்கும் எனக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடைக்கல, இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரோ வந்து கூப்பிடுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்காரு. என்ன வேணும், இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் சீஃப் கூப்பிடுறாரு அப்படின்னும் போது அதான் நான் சொல்ற பேச்சியே கேட்காம சஸ்பெண்ட் பண்ணி அமுச்சு விட்டீங்க இல்லையா, இப்போ வந்து என்ன பண்ண போறீங்க, எனக்கு பேச விருப்பம் கிடையாது அப்படின்னும் போது ஏமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வாமா, சீஃப் வெயிட் பண்றாரு, அவர்கிட்ட பேசிட்டு நீ திரும்பி வந்துரு அப்படின்னும் போது இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காருக்குள்ள உட்கார்ந்தா காரு கிளம்புது. இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன மன்னிச்சுக்கோமா, நீ அன்னைக்கு சொல்லும் போதே நீ சொன்ன விஷயத்துல நான் கவனம் செலுத்திருக்கணும், நீ சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இப்போ ரீசெண்டா இறந்து போயிருக்கா, அதே போல 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்ல இறந்து போயிருக்கா, அதே போல இன்னைக்கு ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்ல இறந்து போயிருக்கா, அந்த பொண்ணுக்கும் இது 2வது கல்யாணம் அப்படின்னும் போது என்னது மறுபடியும் ஒரு கொலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. சரிமா உன்னுடைய தியரி படி என்ன விஷயம்லாம் கனெக்ட் ஆகுது, கனெக்டிங் டாட்ஸ பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்ல இறந்து போன எல்லாரும் 2வதா கல்யாணம் பண்ணவங்க, அவங்க எல்லாருக்குமே இது 2வது கல்யாணம், முக்கியமா எல்லாருக்குமே ஒரு குழந்தையும் இருக்காங்க. எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா இவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாங்க, சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் இவங்க விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கணும்? இன்னொன்னு இவங்க வாழ்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, முக்கியமா இவங்க குழந்தையே இவங்களுக்காக இருக்கும்போது இவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்க போறாங்க? கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க. இப்போ இவங்க எல்லாரும் கிளம்பி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாத்டப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா. இதே போல அந்த கண்ணாடிக்கார பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவனும் பாத்டப்குள்ள படுத்து இறந்து கிடக்கிற மாதிரி நடிச்சு பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா இவன் தான் கொலையெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. இப்ப நமக்கு இந்த கண்ணாடிக்காரனுடைய பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த கண்ணாடிக்காரனுடைய அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு எனக்கு வாழ விருப்பமே கிடையாது, நான் உங்களை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் கூட சண்டையை போட்டுட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது அவரு செமையா கெஞ்சிறாரு, என்னை விட்டு போகாத, நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினா அவங்க கொஞ்சம் கூட புருஷனை மதிக்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த விஷயத்த இந்த கண்ணாடிக்காரனும் கண்ணாடிக்காரனுடைய தம்பியும் உட்கார்ந்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த சீஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கேஸ விசாரிக்க தனி டீமே ஃபார்ம் பண்றாரு. அந்த டீமுக்கு தீரஜன் ஒருத்தன் தான் ஹெட்டா இருக்கான். அவனையும் டீமையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க 3 ஸ்பாட்டுக்கும் போயிட்டு விசாரிச்ச வரைக்கும் எங்கேயுமே பாய்சனை கண்டே பிடிக்க முடியல, நம்ம வேணா இன்னொரு வாட்டி இந்த டெட் பாடிகளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் டீப்பா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது என்ன பாய்சனு, அந்த பாய்சன் எப்படி உடம்புக்குள்ள போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீங்க எல்லாருமே சேர்ந்துட்டு பக்காவா வேலை செய்யுங்க, உங்க டீம்ல வந்துட்டு ஹீரோயினும் இருப்பாங்க அப்படின்னும் போது எனது அந்த பொண்ணெல்லாம் எங்க டீம்ல சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த எஸ்ஐய ஒரு சாதாரண பொண்ணு அப்படின்னா எடை போடாதீங்க, அவங்களுக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்கு, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சாலும் பிடிக்கல அப்படின்னாலும் அந்த பொண்ணு கண்டிப்பா உன் டீம்ல இருப்பா அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே எல்லாரும் சேர்ந்துட்டு வேலைய ஆரம்பிக்கிறாங்க. இவர் போயிட்டு ஹீரோயினை சுத்தமா மதிக்கவே மாட்டாரு, அந்த டீம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி ஓகே இந்த பொண்ணு கிட்ட சும்மா பேச்சு கொடுக்கலாம், ஆக்சுவலா சொல்ல போனா விளையாடி
பார்க்கலாம், ஃபன் பண்ணலாம், இந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பா எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த கேஸ பத்தி பயங்கரமா ஆய்வு பண்ணி நோட்ல பாயிண்டா எழுதி வச்சிருக்காங்க. மக்களே, இந்த மாதிரி 7 மாசத்துக்கு முன்னாடி அந்த கொலைகாரன் முதல் கொலையை பண்ணிருக்கான். கண்டிப்பா அந்த கொலை வந்துட்டு பிளான் பண்ணி கொலை பண்ண மாதிரியே தெரியல. யதார்த்தமா அவன் வந்துட்டு ஒரு கோவத்துல அந்த கொலையை பண்ணிட்டான் போல. அடுத்த 2 கொலைகளும் பக்காவா பிளான் பண்ணி வேற ஒரு ஊருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா அதே போல பேட்டர்ன்ல கொலையை பண்ணிருக்கான். என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா அந்த கொலைகாரன் நிப்பாட்ட போறது கிடையாது. கண்டிப்பா அடுத்தடுத்த கொலை நடக்கதான் போகுது. அடுத்தடுத்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். இந்த கொலைகாரனுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னா, 2வதா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவா. முக்கியமா அந்த 2வதா கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு பொண்ணோ பையனோ ஏதோ ஒரு குழந்தை இருக்கணும். இந்த ப்ரொஃபைல்ல இருக்க பொண்ணையா பார்த்துதான் அவன் தேர்ந்தெடுத்து கொலை பண்ணிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரமே நமக்கு 3 முகூர்த்த நாள் வருது. அந்த 3 முகூர்த்த நாள்ல நிறையவே கல்யாணங்கள் நடக்க போகுது. முக்கியமா நம்ம ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் மஃப்டில போயிட்டு அங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும். இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது க்ளூ வாட்சி நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது இந்த ஆளு ஆடி போயிட்டா. மக்களே, அடங்கொப்பத்தா, இந்த பொண்ணு ஒரு சப்பன்னு பார்த்தா இந்த பொண்ணால எதையும் கண்டுபிடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இவங்க ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே அடுத்த முகூர்த்த நாள்லயே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். மக்களே, அந்த கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோயினும் டீமும் போறாங்க. எல்லாரும் மப்டியில போயிட்டு அங்க இங்கன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க அந்த கண்ணாடிக்கார பையனும் வந்திருக்கான். அவன் சாப்பாடு கொண்டு வந்து ஹீரோயினுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு, என்ன மேடம் ஏதாவது பிரச்சனையா, இந்த கல்யாணம் முழுக்க ஒரே போலீஸா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. நான் போலீஸ், நாங்க எல்லாருமே போலீஸ் அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தான் டிவில பார்த்தனே அப்படின்னு சொல்றான். இங்க பாரா தம்பி, ஏதாவது தப்பு நடந்தாதான் போலீஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, தப்ப தடுக்க கூட போலீஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது அப்போ அந்த மணப்பொண்ணு டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. எல்லாரும் அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு பாக்கலான்னு ஓடும் போது இந்த பையன் மட்டும் உட்கார்ந்து அவன் பாட்டுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த கண்ணாடிக்காரனுடைய அம்மா போனதுக்கு அப்புறமா அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மனசுடைஞ்சி சரக்கு அடிச்சுட்டு போதையில என் பொண்டாட்டியே போயிட்டா நம்ம மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து தானும் சாப்பிடுறாரு, பசங்களுக்கும் கொடுக்குறாரு. அந்த விஷ சாப்பாட்டை சாப்பிட்டு அப்பா அதுக்கப்புறம் தம்பிக்காரன் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க போல. இந்த விஷம் மட்டும் எப்படியோ அந்த விஷத்தை சாப்பிட்டு தப்பிச்சிச்சு போல. மக்களே, இப்ப அப்படியே ரியல் டைம்ல அந்த கல்யாண மேடையில கல்யாண பொண்ணு விழுந்துட்டா பாத்தீங்களா, என்ன விஷயம் ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டு பார்க்கும்போது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்களாம். சோ சரியா சாப்பிடாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் பார்த்துட்டு அப்படியே அங்க கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. முதல்ல ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த ஊருடைய ஸ்டேஷனுக்கு போயிட்டு இதுக்கு முன்னாடியே ஹீரோயின் கேஸோடைய ஃபைல கேட்டிருப்பாங்க. அந்த ஆளு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி மாட்டி விட்டுருப்பான். இப்போ ஹீரோயின் மறுபடியும் அதே ஸ்டேஷனுக்கு போயிட்டு கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டே கெத்தா எனக்கு அந்த ஃபைல் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் பம்பிக்கிட்டே போயிட்டு எடுத்து கொடுக்குறாரு. இவங்க வாங்கிட்டு கெத்தா வெளியே வராங்க. இவங்க வெளியே வர விஷயத்த அந்த கண்ணாடிக்கார பையன் உட்கார்ந்து பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் எங்க போறாங்க எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பயபுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. மக்களே, இப்ப நம்ம ஹீரோயின் ஃபைல் வாங்கின கையோட நேரா போயிட்டு முதல்ல ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய பேரு தான்யா. அந்த பொண்ணுடைய வீட்டுக்கே போயிட்டு அப்பா கிட்ட விசாரிக்கும் போது என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கலாம் வாய்ப்பே கிடையாது, அவளுக்கு ஒரு குழந்தை வேற இருந்துச்சு, அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்காம அவ ஏன் தற்கொலை பண்ணிக்க போறா, முதல் கணவன் பயங்கரமான குடிகாரன், குடிச்சிட்டு சமையா போட்டு டார்ச்சர் பண்ணுவான், வாழவே முடியாது, இதுக்கப்புறமும் நம்ம வாழ்க்கைய வீண் பண்ணிக்க வேணாம் அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு அவ வாழ்க்கைய அவ பாத்துக்கிட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த 2வது பையனை பிடிச்சு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க எல்லாருக்குமே ஓகே தான், அவளுக்கும் ஓகே எங்களுக்கும் ஓகே, நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனா அநியாயமா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு எங்க வேலை பார்த்தாங்கன்னு கேட்கும் போது ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ்ல வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த இறந்து போன தான்யாவுடைய பொண்ணை கூப்பிட்டு லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எப்படி இருந்தாங்க, கடைசியா நீ அம்மாவை பார்க்கும் போது அம்மா ஏதாவது ஃபீல் பண்ணாங்களான்னு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல நமக்கு பால்கனில இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா அந்த ஸ்பாட்டுக்கு தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்துட்டு இப்போ இந்த டீமோடைய ஹெட்டா ஒரு பையன் இருக்கா பாத்தீங்களா, அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தான்யா வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, அத பத்தியும் விசாரிங்க, எனக்கு அவங்க எங்க ஒர்க் பண்ணாங்களோ அந்த டீடைல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களும் அந்த டீடைல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கால் பண்ணி தான்யாவுடைய நடவடிக்கையில ஏதாவது டவுட் பண்ற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது,
ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவ பாட்னு அவ வேலையை பார்த்துட்டு போவா அப்படின்னும் போது அவ யாரு கூடயாச்சு பழகுவாளா இல்ல யாராவது பார்க்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ரெண்டாவதா ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லையா, அவன் தான் அடிக்கடிக்க பார்க்க வருவான். அவனை தாண்டி வேற யாரும் வந்த மாதிரியே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, ஆமா தான்யா அடிக்கடிக்க ஒரு பையனை தம்பி தம்பி அப்படின்னு சொல்லுவா. அந்த பையன் கூட தான் ரொம்ப பழகுனா, எனக்கு அந்த பையனை பத்தி பெருசா எந்த டீடைலும் தெரியாது அப்படின்னும் போது எப்படியாச்சும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்து ஒரு கிறிஸ்டியன் கல்யாணம் போல மக்களே, பெரியவங்க குடும்பத்தார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி நல்லபடியா கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. கண்ணுல இருந்து ரத்தம் அந்த பொண்ணு இறந்து போறா. இந்த கல்யாணத்துக்கும் அந்த கண்ணாடிக்காரன் வந்திருக்கா மக்களே. வந்தவன் சந்தோஷமா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். எல்லாரும் ஷாக் ஆயிட்டு ஓடி போனாலும் இவன் அமைதியா வெளியே போயிட்டு புறாக்கெல்லாம் சாப்பாடு போட்டு போறான். அந்த சாப்பாடை சாப்பிட்ட புறாக்கள் எல்லாம் இறந்து போகுது அப்படின்னு காமிக்கிறாங்க. அடுத்து ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராங்க. நம்ம ஹீரோனுடைய டீம் தான் விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன புறா இறந்து கிடக்குது, ஒருவேளை இங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சாப்பாட்டுல யாராவது எதையாவது கலந்து விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. உங்க பொண்ணு என்ன சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன பொண்ணுடைய அப்பா கிட்ட கேட்கும் போது இங்க வந்த எல்லாரும் என்ன சாப்பிட்டாங்களோ அதையே தான் என் பொண்ணும் சாப்பிட்டா, அவளுக்குன்னு ஸ்பெஷலா எதுவுமே ஏற்பாடு பண்ணி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அட என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. அடுத்து ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல சீஃப் தீரஜ பிடிச்சி சமையா திட்டிக்கிட்டு இருக்காரு. யோ என்னையா விசாரிச்சுக்கிட்டு இருக்க, போக போக ஒன் பை ஒன்னா அவன் கொலை பண்ணிட்டே போறான், உன்னால கொலைகாரனையும் பிடிக்க முடியல, கொலையையும் தடுத்து நிப்பாட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சமையா திட்டி விட்டு போறாரு. இப்ப இதுவரைக்கும் மொத்தமா 5 பெண்களை அந்த கொலைகாரன் கொலை பண்ணிருக்கா மக்களே. 4 பெண்களை பத்தி எல்லா டீடைலும் நம்ம ஹீரோயின் டீம் கிட்ட இருக்கு. அந்த ஒரே ஒரு பொண்ணு இது தற்கொலை, கேஸ முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினுடைய இன்ஸ்பெக்டர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த கேஸ் உடைய ஃபைல் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைக்கல. அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு அந்த கேஸ் உடைய ஃபைலுங்க, அந்த கேஸ பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஒரு சூசைட் கேஸ், அதான் முடிச்சு விட்டேன் அப்படின்னும் போது அது தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும், நீ பாத்தியா எப்படி விசாரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல கேஸ் முடிச்சேன் அப்படின்னும் போது இவரு செமையா கடுப்பாயிட்டாரு. நீலாம் போலீஸ் வேலைக்கே தகுதி கிடையாது, உன்னை அவமானப்படுத்தினாதான் சரிப்பட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுடைய பெல்ட்டை உருமா, நீயே போயிட்டு உருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு செமையா சிரிக்கிறாங்க. இந்த ஆளுக்கு இது எல்லாமே தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது இதே டைம்ல அந்த ஆஃபனேஜ்ல இருந்து கால் பண்றாங்க. ஒரு பையன் தான்யா கூடவே சுத்திக்கிட்டு இருப்பான், தம்பி தம்பின்னு சுத்திக்கிட்டு இருப்பான்னு சொன்ன இல்லையா, அந்த பையனுடைய பேரு திராயு, அவன் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரனை பத்தி எல்லா டீடைலும் கொடுக்க, கண்டிப்பா அந்த கண்ணாடிக்காரனுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டீம் கிட்ட சொல்லி டீமோட அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டு அந்த பூட்டெல்லாம் உடைச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் வராரு. ஏமா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த கொலைகளுக்கும் இந்த பையனுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதான் அந்த பையனை தேடி வந்தோம், ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல அப்படின்னும் போது எனக்கு அந்த பையனை பத்தி நல்லாவே தெரியும், அந்த பையன் கொலைகாரன்லாம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், முதல்ல வெளியே போங்க, சர்ச் வாரண்டோட வாங்க அப்படின்னும் போது இவங்க சர்ச் வாரண்ட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த பையன் வரான், எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு உடஞ்சு போயிருக்கு அப்படின்ற விஷயம்லாம் பார்த்துட்டு செமையா கடுப்பாகிறான். நம்ம ஹீரோவும் வெளியே போகும்போது என்னுடைய கடைக்கே எல்லாமே உடைக்கிறியா, என்னையே கண்டுபிடிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோனுடைய புருஷனை போட்டு பொலன் பொழக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் செமையா அவனையும் அடிக்கிறாங்க, மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இவன் அந்த கண்ணாடிக்காரன் அப்படின்லாம் தெரியாது, யாரோ அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்ண அந்த பையவுல தப்பிச்சு ஓடி போயிட்டான். நம்ம ஹீரோயின் எவ்வளவு பிடிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க, ஆனா அவன் எஸ் ஆயிட்டா மக்களே. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இந்த கண்ணாடிக்காரனுக்கும் கொலைகளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீம் பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருந்தா இவனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். தீரஜி இவனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லா கேமராவும் ஆன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. எப்ப யார விசாரிச்சாலும் நாங்க கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நீங்க வாரண்ட் இல்லாம என் மேல எந்த டவுட்டும் இல்லாம நீங்க வார்னு நேரடியா என் வீட்டை உடைச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு எல்லாமே கலைச்சு போட்டு போயிட்டீங்க, அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, ஒழுங்கா ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் பொறுமையா பண்ணிக்கலாம், இதுவரைக்கும் 5 பெண்களை ஏதோ ஒரு கொலைகாரன் பாய்சன் வச்சு கொலை பண்ணிருக்கான், அந்த 5ல 4 பெண்கள் நம்ம ஊர்லயே இறந்து போயிருக்காங்க, அந்த 4 பெண்களுமே கல்யாணத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நைட்ல இறந்து போயிருக்காங்க. முக்கியமா அந்த 4
4 கல்யாணத்துக்கும் நீ தான் வந்துட்டு பூ டெக்கரேஷன் எல்லாம் பண்ண போயிருக்க, உனக்கும் அந்த பெண்களுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யப்பா சாமி நீங்க சொல்றத பார்த்தா எனக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நான் இந்த ஊருக்குள்ள நல்லாவே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவேன், சோ அதனாலேயே எல்லாரும் என்கிட்டயே வந்து டெக்கரேஷன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் போயிட்டு பண்ணி கொடுத்தேன். மத்தபடி எனக்கும் அந்த கொலைகளுக்கும் எந்த விதமான கனெக்ஷனுமே கிடையாது. நான் ஏன் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே, முதல்ல ஒரு பொண்ணு இறந்து போனா இல்லையா தான்யா, அவளுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன்? நீ வந்துட்டு அந்த தான்யாவுடைய தம்பி மாதிரின்னு கேள்விப்பட்டேன், அவளையும் நீ தான் கொலை பண்ணியான்னு கேட்கும்போது, ஆக்சுவலா அவங்க எனக்கு அக்கா மாதிரி. இந்த பூவை எப்படி வளர்க்கணும், ஏன் இந்த வாழ்க்கையில எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் எதுக்காக அவங்கள கொலை பண்ண போறேன்? அவங்க சந்தோஷமா ரெண்டாவதா ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு வாழலான்னு போகும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நான் எப்படி காரணமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்போ குறுக்கால ஹீரோயின் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ உன் ஃபேமிலிய பத்தி சொல்லு, உன்னுடைய அம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா இந்த மாதிரி விட்டு போயிட்டாங்க, அப்பா எனக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் விஷம் வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டக்காய் பேசிட்டு இருக்கான். மத்த எந்த விஷயம் கேட்டாலும் டக்குன்னு ஆன்சர் பண்றான் மக்களே. ஆனா ஃபேமிலிய பத்தி கேட்டா மட்டும் ஒரு மாதிரி ஸ்டக்காயி திக்கி பேசிட்டு இருக்கான். அம்மா அப்படின்றவங்க பசங்களை பார்த்து பாசமா வளர்க்கணும், இந்த மாதிரி விட்டு போக கூடாது, விட்டு போனாங்க அப்படின்னா அவங்க தாயே கிடையாது அப்படி இப்படின்னு கோவப்பட, அப்படின்னா நீ தான் எல்லாரையும் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா நான் ஏமா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பயப்படுறான். அதே டைம்ல தீரஜ் அங்க வராரு. ஏமா நீ கொஞ்சம் வெளியே வா, அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கான், நீ இன்னும் கொஞ்சம் கேள்வி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயந்தடிச்சு ஓட வச்சிடாத. அன்னைக்கு நீ ஒரு விக்டிமுடைய வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி பொண்ணு மீட் பண்ணிட்டு வந்த இல்லையா, அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன விஷயம்னு கேளு அப்படின்னும் போது அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு விசாரிக்கிறான். இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, அடிக்கடிக்க ஒரு வயசான பாட்டி என்ன பார்க்க வருவாங்க, என்னுடைய அம்மா என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுப்பாங்க. மொத்தமா 2 கலர் சாக்லேட் கொடுப்பாங்க. அதுல ஒன்னு எனக்கு ஒன்னு அம்மாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஒன்னா அம்மா கிட்ட கொண்டு போயிட்டு கொடுப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடியும் நான் தான் அம்மாக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தேன், அந்த பாட்டி கொடுத்த சாக்லேட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. உங்க அக்கா மக்கா அப்படின்னா இந்த மாதிரி தான் அந்த கொலையெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இந்த கேஸ்ல மட்டும் இல்ல மக்களே, இதுக்கப்புறம் இன்னும் 4 பெண்கள் இறந்து போனாங்க பாருங்க. அந்த எல்லா கேஸ்லயுமே எல்லா பசங்களையுமே விக்டிமுடைய எல்லா பசங்களையும் ஒரு வயசான பாட்டி மீட் பண்ணி சாக்லேட் கொடுத்து பழகிருக்காங்க. ஒரு சாக்லேட் உனக்கு, ஒரு சாக்லேட் அம்மாக்கு, ஸ்வீட் எடு, ஷேர் பண்ணு, கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இவங்களும் ஒண்ணுமே தெரியாம கொண்டு போயிட்டு அம்மா கிட்ட கொடுக்க, அம்மாவும் சாப்பிட்டு செத்து போயிடுறாங்க. சரிமா அந்த பாட்டி பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பொண்ணுக்கு லைட்டா வரைய தெரியும் போல, அந்த பாட்டிய வரைஞ்சு காமிக்கிறா. நமக்கு அந்த சீன்லாம் லைட்டா 1 by 1 காமிக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு ஒரு வழியா அந்த பாட்டி எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு காமிக்க, இதே டைம்ல இந்த கண்ணாடிக்கார பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் மேல டவுட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வெளியே அமிச்சிட்டாங்க. இந்த பையன் வெளியே போயிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் தான் கிளவி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு அந்த சாக்லேட்டை குத்துருக்கான் மக்களே. இப்போ இந்த கண்ணாடிக்காரனை அமுச்சு விட்டதுக்கு அப்புறமாவும் ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடிக்கார மேல டவுட் குறையவே இல்லை. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா சங்கருக்கு கால் பண்றாங்க. சங்கர் ஹீரோயின் ஃப்ரெண்டு, உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணுமே அப்படின்னு போது, என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி ஒரு கண்ணாடிக்காரன் பூக்கடை வச்சிருக்கான், அந்த கடைக்கு போயிட்டு உனக்கு கல்யாணம் டெக்கரேஷனுக்கு அவனை புக் பண்ணு, முக்கியமா ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு போது, ஏன் மேடம் என்னாச்சு, அந்த பையனை எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நல்லவன் அப்படின்னு, எனக்கும் அதே தான் வேணும், நான் சொல்றபடி மட்டும் செய்யி ப்ளீஸ் அப்படின்னு போது, அவரும் போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அது 2வது கல்யாணம், அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி புக் பண்ணும்போது, அடுத்த ஆளு நம்ம கிட்ட தானா வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேலையில இறங்குறா மக்களே. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. தங்கச்சியை கூப்பிட்டு தங்கச்சி பையன் படிக்கிற அந்த ஸ்கூல் வாசல்ல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தங்கச்சியவே நம்ம ஹீரோயின் எலிய பிடிக்க பொறியா பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது அந்த 2வது கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணே வேற யாரும் கிடையாது, நீதான் அப்படின்னும் போது, அடி பாவி என் புருஷன் நல்லா தாண்டி இருக்காரு, நான் ஏண்டி 2வது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாம் அந்த கொலைகாரனை பிடிக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, அமைதியாரு, எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, கண்டிப்பா அந்த கிழட்டு கிளவி வந்து உன்னுடைய பையனை மீட் பண்ணுவா, ஏதாவது சாக்லேட் கொடுக்க ட்ரை பண்ணுவா, நம்ம அந்த டைம்ல அந்த கொலகார கிளவியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது, அங்க அந்த கண்ணாடிக்காரன் வேற ஒரு வேஷத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா மக்களே. ஒரு பாட்டியும் அங்க வராங்க. அந்த பையனை மீட் பண்ணி கையில என்னமோ கொடுக்குறாங்க. அந்த பாட்டியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த பாட்டி கிளம்பிட்டாங்க. ஐயோ இந்த கிளவி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சேவ் பண்ணிட்டு அந்த கிளவியை தேடிட்டு போனா அவங்க ஒரு டாக்ஸில ஏறி உட்கார்றாங்க. அதை பார்த்துட்டு பக்கத்துல
பக்கத்துல ஹீரோயின் ஏறி உட்காந்து யார் நீங்க எதுக்காக அந்த பையனுக்கு வந்து கையில கேக் பாக்ஸ கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரோ ஆர்டர் பண்ணாங்க அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன் அப்படின்னும் போது இந்த பாட்டியை பார்த்தா கொலகாரி மாதிரிலாம் தெரியவே கிடையாது. அதுவும் இல்லாம இவங்க ஒரு பேக்கரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க பேக்கரி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கண்ணாடிக்கார ஃபிளவர் ஷாப் வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்திலேயே தான் இந்த பாட்டி வந்துட்டு பேக்கரி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டர் வந்துச்சு, டெலிவரி பாய்ஸ் எல்லாரும் ஃப்ரீயாவே கிடையாது, பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கொடுக்க வந்தேன் அப்படின்னும் போது அடங்கொக்க மக்கா அந்த கொலகாரன் நம்மள திசை திருப்பிட்டு வேற ஏதோ பண்ண பாக்குறான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காரு கிட்ட போயிட்டு பார்த்தா தங்கச்சிக்காரிய ஆளக்கானும் அவன் தூக்கிட்டான். ஐயோயோ தங்கச்சிக்காரியவே தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடி தேடி பாக்குறாங்க. கடைசி வரைக்கும் தங்கச்சியும் கண்டுபிடிக்க முடியல, கொலகாரனையும் கண்டுபிடிக்க முடியல. இதே டைம்ல தீரஜ் நம்ம ஹீரோயினை செமையா திட்டிக்கிட்டு இருக்காரு. பெரிய ஹீரோ மாதிரி பிளான் பண்ணி அந்த கொலகாரனை பிடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல அந்த கொலகாரன் கிட்ட உன் தங்கச்சிய நீயே அமுச்சு ஒட்டியடி, இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டிக்கிட்டே இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோயினுக்கு செமையான ஒரு க்ளூ கிடைக்குது. அதாவது அந்த கண்ணாடிக்காரனுடைய அம்மா ஓடி போனாங்க, ஆனா இன்னும் இறந்து போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது கண்ணாடிக்காரனை காமிக்கிறாங்க. ஒரு நாள் யாருக்கும் தெரியாத ஒரு அபேண்டன் பில்டிங் குள்ள போனா பாத்தீங்களா, ஒரு கார் கூட பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போச்சு பாருங்க. அந்த பில்டிங்க்கு நம்ம ஹீரோனுடைய தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல அங்க அந்த அம்மா வராங்க. அம்மாவை பார்த்தோன்னே செமையா வெறியாகிறான். நீ இங்க வந்த, உன்னை யாரு இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பயங்கரமா வெறியாகிறான், சண்டை போடுறான். முதல்ல அம்மா சொல்ற பேச்சு கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இந்த அம்மாவை போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு பேசும்போது தான் அவங்க ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பையனுடைய பார்வையில அம்மா கெட்டவங்க, அம்மா விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்றது. ஆனா உண்மையா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா கண்ணாடிக்காரனுடைய அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து தப்பா பேசுறது, சந்தேகப்படுறது, போட்டு அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோசமான விஷயங்களை பண்ணிருக்காங்க. ஒரு நாள் அந்த கொடுமையை தாங்க முடியாம பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ கூட்டினு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்குள்ள அந்த குடிகார பயவுல விஷத்தை அந்த ஆளும் சாப்பிட்டு பசங்களுக்கும் கொடுத்து கொலை பண்ணிட்டாரு. ஆனா இந்த பையன் மட்டும் பொழைச்சிட்டு இருப்பான். இந்த பையனுடைய பார்வையில நம்ம தப்பான அம்மாவா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லேடி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த லேடி கிட்ட சொல்லி என் பையனை பத்திரமா பாத்துக்கோங்க, நீங்க தான் வளர்க்கணும், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க. அவங்களும் நல்லபடியா இந்த கண்ணாடிக்காரனை வளர்த்திருக்காங்க. ஆனா அவங்க முதல் கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் செட் ஆகாம ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா வாழலான்னு பாக்கும்போது இந்த பயபுள்ளைக்கு காண்டாவது அந்த சைக்கோத்தனம் வெளியே வருது. மக்களே, நம்ம அம்மா எப்படி விட்டு போனாங்களோ அதே போல இவங்களும் விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் முழு நேர சைக்கோவா மாறி இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போறாங்களோ, முக்கியமா இந்த ப்ரொஃபைல்ல குழந்தை இருக்கும்போது புருஷன் உயிரோட இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போறாங்களோ அவங்கள மட்டும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கா. மக்களே, இப்போ அம்மா வந்துட்டு நான் கெட்டவ கிடையாது, உன்னுடைய அப்பா தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பையன் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். இதே கேப்ல ஹீரோயின் கன்னோட வந்து இந்த பையனை கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது அம்மா என்ன காப்பாத்துங்க, அம்மா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா கைது பண்ணிட்டாங்க, இந்த கேசிய முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் பெருமையும் ப்ரமோஷனும் கிடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த ஹீரோயினுடைய புருஷனுக்கு யாரோ கால் பண்றாங்க. என்னையா போக போக உன்னுடைய பொண்டாட்டிக்கு ப்ரமோஷன்லாம் கிடைக்குது, கடைசியா நம்ம தொழிலுக்கு ஆபத்து வந்துடும் போலயே அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அந்த புருஷங்காரன் இல்லீகலா ஏதோ வேலை பாக்குறாரு போல. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. மக்களே, எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மாக்காரி ஸ்டார்டிங்லயே பையன்கிட்ட பேசி புரிய வச்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய படமே எடுத்திருக்க வேணாம்னு நினைக்கிறேன். இதுல யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.